வணக்கம் மக்களே. நடிகர் எம்ஜிஆரை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் எம்ஜிஆருக்கே ரூபாய் 30 லட்சம் நிதியுதவி கொடுத்த ஒரு நடிகை. அவங்க யார், இது என்ன தகவலுங்கிறத பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கொடை வள்ளல்னு சொல்லி பாராட்டப்படுற நடிகரும் முன்னாள் முதல்வருமான நடிகர் எம்ஜிஆருக்கே நடிகை ஒருத்தவங்க ரூபாய் 30 லட்சத்தை தேர்தல் நிதியாக கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1936 சதிலீதாவளி படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள்னே சொல்லலாம். 1981 வெளியான நல்லதை நாடு கேட்கும் என்ற படத்தின் மூலமாக தான் தன்னோட திரைப்பயணத்தை முடிச்சுக்கிட்டாங்க. மொத்தம் 138 படங்களில் நடிச்சிருக்காங்க. நடிகர் எம்ஜிஆரோட தமிழக மக்கள் மனசில் தானே இடம் பிடிச்சி பின்னால் தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும் உயர்ந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 1977 நடிகர் எம்ஜிஆரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்கி தமிழக மக்கள் அழகு பார்த்துருக்காங்க. 1987 தான் இறக்குற வரைக்கும் நடிகர் எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு நாட்டோட உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. பசிக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறதுலேருந்து பண உதவி கொடுக்கறது வரைக்கும் நடிகர் எம்ஜிஆரோட வள்ளல் தன்மையை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்கன்னே சொல்லலாம். இது பலருக்கும் தெரிந்த ஒரு உண்மையும் கூட. அப்படிப்பட்டவருக்கே நடிகை ஒருத்தவங்க ரூபாய் 30 லட்சம் அள்ளி கொடுத்துருக்காங்கன்றது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னு கூட சொல்லலாம். அது வேறு யாரும் இல்லை, நடிகர் எம்ஜிஆரோட பல படங்களில் ஜோடியாக நடிச்சிருந்த நடிகை லதா அவர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. 1977 சகுந்தலம்ன்ற நாடகத்தில் தமிழ்நாட்டோட நிறைய பகுதிகளுக்கு போய் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காங்க. அந்த வகையில் ரூபாய் 35 லட்சம் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அதில் ரூபாய் 30 லட்சத்தை நடிகர் எம்ஜிஆருக்கு தேர்தல் நிதியாக நடிகை லதா அவர்கள் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலை பற்றி சமீபத்தில் அவங்க கொடுத்த ஒரு பேட்டியிலே தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் எம்ஜிஆரும் கவிஞர் கண்ணதாசனும் நெருங்கிய நண்பர்களாக தான் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்காங்க. நடிகர் எம்ஜிஆர் மட்டும் இல்லாமல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் நிறைய பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இடையில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அரசியலில் ஈடுபட்டதுனால நிறைய விமர்சனங்கள் காரணமாக நடிகர் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பாடல் எழுதுறதை இடையிலே நிப்பாட்டிட்டாங்கன்னே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு திரைப்பட ஒரு பாடல்கள் மூலமாக நடிகர் சிவாஜி கணேசனும் நடிகர் எம்ஜிஆர் இவங்களோட நட்பும் மறுபடியும் மலர்ந்திருக்குன்னே சொல்லலாம். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அவங்கள போய் பார்த்துருக்காங்க. அப்போ கூட சொல்லியிருக்காங்க, MS விஸ்வநாதன் என்னை பார்க்க வரலன்னு சொல்லி ரொம்ப கவலையாக சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் MS விஸ்வநாதன்கிட்ட சொல்லி, உங்களால் போக முடியலனாலும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்த கம்போசிங் பண்ண ஒரு கேசட்டாவது அனுப்புங்க, கவிஞர் கண்ணதாசனுக்கு அது ரொம்ப ஆறுதலாக இருக்கும்னு சொல்லி MS விஸ்வநாதன் அவர்கள்கிட்ட இந்த தகவலை சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, நம்ம போகிற இந்த நடிகர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கவிஞர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் இவங்களை பற்றின இந்த தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நேரடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.